கேரளாவில் அலுவா முதல் பெட்ரா வரையிலான 25 கிலோமீட்டர் தூரத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக 5180 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் அலுவா முதல் பாலாரி வட்டம் வரை 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் முடிக்கப்பட்டு விட்டதால் இன்று முதல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது. கொச்சி ஜவஹர்லால் நேரு சர்வதேச மைதானத்தில் இன்று காலை 11 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். மெட்ரோ ரயிலில் பயணித்த பின் ரயிலின் வர்த்தக சேவை மையத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, கேரள ஆளுநர் சதாசிவம், முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மெட்ரோ திட்ட ஆலோசகர் ஸ்ரீதரனுக்கு மேடையில் இடமளிக்கப்படவில்லை என சர்ச்சை எழுந்த நிலையில் அவருக்கும் மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னித்தலாவுக்கும் மேடையில் இருக்கை ஒதுக்கும்படி பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பிரதமரின் கொச்சி வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட கமாண்டோ படை வீரர்கள் பிரதமர் செல்லும் வழியெங்கும் நிறுத்தப்பட்டுள்ளனர். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஏராளமான போலீசார் இரவு பகலாக கண்காணித்து வருகின்றனர்.